தேஜஸ்வி அரசு வேலை இல்லாத ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு அரசு வேலை கொடுப்பார். ஆனால் என்ன நடந்தாலும் அவர் பேராசைக்கு அடிபணிய மாட்டார். தேஜஸ்வி இந்த முறை எலெக்ஷன்ல போட்டியிடவில்லை. ஒரு வேலை இல்லாத இளைஞர் எலெக்ஷன்ல போட்டியிடுகிறார். மேலும் மகா கூட்டணியின் அரசாங்கம் அமையப் போகிறது. இந்த எலெக்ஷன்ல நீங்க காணும் முக்கிய பிரச்சனைகள் என்ன? மிக்க நன்றி பிரணவ். மேலும் இந்த முறை பீகாரின் எலெக்ஷன் இப்போது ஆக்ராவுக்கு போலாம். எந்த தலைவரும் போட்டியிடல. தேஜஸ்வி போட்டியிடவில்லை. இந்த முறை இளைஞர்கள் தங்கள் எதிர்காலத்திற்காக எலெக்ஷன்ல போட்டியிடுகிறார்கள். இளைஞர்களா? இளைஞர்கள் ஏனென்றால் என்ன பாருங்கள், 2005 பீகாரில் பிறந்த ஒரு குழந்தை இன்று ஒரு முதல் முறை வாக்காளர். 205 சரி 2005 இருந்து இது 2025 முதல் முறை. அவர் ஒரு முதல் முறை வாக்காளர். அதனால நிறைய இளம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். கடந்த 20 ஆண்டுகளில் பீகாரில் ஒரு தொழிற்சாலை கூட அமைக்கப்படவில்லை. எந்த வேலை வாய்ப்புகளும் அறிவிக்கப்படவில்லை. வேலை வாய்ப்பு அறிவிக்கப்பட்டாலும் தேர்வுத்தாள் கசிந்து அதை ரத்து செய்ய வேண்டியுள்ளது. அதனாலதான் மக்கள் தேஜஸ்வியை நம்புறாங்க. அவருக்கு 17 மாசங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச போது அவர் 2020 தேர்தலில் குறிப்பாக இளைஞர்களுக்கு, வேலையற்றவர்கள் மற்றும் பீகாரின் இளைஞர்களுக்கு தங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்து அவர் முதலமைச்சரானால் 10 லட்சம் அரசு வேலைகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 17 மாதங்களில் அவர்கள் 5 லட்சம் அரசு வேலைகளை வழங்கினார்கள். பீகாரின் வரலாற்றில் இது சாத்தியமற்றது என்று கூறி பணம் எங்கிருந்து வரும் என்று கேட்டு வந்த அதே முதலமைச்சரால் இது செய்து முடிக்கப்பட்டது. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. மேலும் காந்தி மைதானத்தில் தங்கள் சொந்த கைகளால் பணி நியமன கடிதங்களை வழங்கும் வேலையை செய்தார்கள். அதனால்தான் பீகாரின் இளைஞர்களுக்காகவும் மாநிலத்தின் மேம்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்காகவும் யாராவது உழைக்கப் போகிறார்கள் என்றால் அது தேஜஸ்வி மற்றும் மகா கூட்டணியின் அரசாங்கமாக மட்டுமே இருக்கும் என்று நம்பி இளைஞர்கள் அனைவரும் தேஜஸ்வி மீது நம்பிக்கை வைத்து அவரை நம்பிக்கையுடன் பார்க்கிறார்கள். இந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய விஷயம் 1,40,00,000 பெண்களின் கணக்குகளில் 10,000 ஆகும். இது எலெக்ஷனை குறிப்பிடத்தக்க வகையில பாதிக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? பாருங்கள், ஒரு வகையில இதை பெற்ற பெண்களுக்கானது என்று சொல்லலாம். நமது அன்புக்குரிய அவர்கள் வீடுகளில் வேலை வாய்ப்பு இல்லை, இன்ஃப்ளேஷன் உச்சத்தில் உள்ளது. மேலும் இந்த எலெக்ஷன் வந்த பிறகுதான் 10,000 ரூபாய் மாற்றப்பட்டது. இது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நடந்திருந்தால் நாங்கள் அதை பார்த்து கொண்டிருப்போம். முதலில் இது பெண்களுக்கு வேலை வாய்ப்புக்காக லோனாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை விவாதிக்க தொடங்கிய போதும், பீகாரில் இது விவாதிக்கப்பட தொடங்கிய போதும் 2 நாட்களுக்கு முன்புதான் முதலமைச்சர் முதல் NDAவில் உள்ள அனைவரும் இது லோன் இல்லை என்று கூறியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் உங்களிடம் சொல்கிறோம், இது ஒரு லஞ்சம். 1.5 கோடி பெண்களின் கணக்குகளுக்கு சென்ற இந்த 10 லட்சம் ரூபாய் பணம் ஒரு லஞ்சம். இந்த மக்கள் தங்கள் வாட்டுகளில் ஒன்றுக்கு விலை வைத்திருக்கிறார்கள். அவங்க சொல்ற மற்றொரு விஷயம் என்னன்னா, வேலை வாய்ப்புக்காக நீங்களே சொல்லுங்கள், இந்த பெண்கள் 10,000க்கு என்ன வேலை செய்வார்கள்? 1.5 கோடி பெண்கள் தங்கள் வீடுகளுக்கு தையல் இயந்திரங்களை வாங்கினால் ஒரு தையல் இயந்திரத்தின் விலை 10,000 ரூபாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் அவள் தையல் வேலை செய்ய போகிறாள் என்றால் அப்புறம் யார் தைத்துக் கொள்வார்கள்? எல்லாரும் தையல் தைக்க ஆரம்பிச்சா அவங்க வியாபாரம் எப்படி நடக்கும்? தையல் தைக்கிறதுக்கும் பணம் வேணுமே. நீங்க மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாரும் பிஜேஸ்வி மற்றும் உங்களை பத்தி பேசுறாங்க. ஆனா அவங்க உணர்ச்சி வசப்பட்டும் லாலுவை நினைச்சு ஏங்குறாங்க. பாருங்க, நீங்க தோந்தோந்துகள்ல இருந்து பாத்திருக்கீங்க. அதுலயும் குறிப்பா பீகார் மக்கள், நான் அப்ப ரொம்ப சின்ன பையனா இருந்தேன். நீங்க எல்லாரும் குறிப்பா நியூஸ் சேனல்கள்ல இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள், நான் என்ன உணர்றேன்னா, பீகார்ல தேர்தலை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனேயே ஒரே ஒரு முகம் மட்டும்தான் முன்னாடி வருது. அது லாலு பிரசாத் யாதவுடையது. இன்னைக்கும் கூட அவரை களத்துல பார்க்க முடியாது. ஆனா நீங்க கவர்ச்சியை பத்தி பேசுனீங்கன்னா லாலு யாதவ் ஒரு தனி ரகம்னு நான் நம்புறேன். அவரை மாதிரி வேற யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கும் கூட அவர் சொல்ற விஷயங்களை மக்கள் இன்னும் விவாதிக்கிறத நீங்க பார்க்கலாம். பெண்கள் 5 மற்றும் 10 வயது குழந்தைகள் கூட லாலு யாதவுக்காக கோஷமிடுகிறார்கள். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, 1.5 மாசத்துக்கு முன்னாடி எதிர்கட்சிகள் கிட்ட இருந்த மாதிரி தெரிஞ்ச வேகம் கடந்த ஒரு மாசத்துல கணிசமா குறைஞ்சிருக்கு. அது ஏன் அப்படி? பாருங்க, அது ஏன் இப்படி இருக்கு? ஏன்னா பீகாரை பத்தி யாரும் பேசுறது இல்ல.
பிரதமரிலிருந்து N.TA-வில் உள்ள வேறு எந்த தலைவராக இருந்தாலும் பீகாரின் முன்னேற்றம், பீகாரின் வளர்ச்சி, பீகாரின் வேலை இல்லாத இளைஞர்கள் அல்லது இடம்பெயர்வு பிரச்சனை பற்றி யாரும் பேசுவதில்லை. நீங்களே பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி தான் பிரதமர் மேடையில இருந்து நாட்டு துப்பாக்கிகளை பத்தி பேசினார். நமக்கு இப்படி ஒரு பிரதமர் கிடைத்திருப்பது இந்த நாட்டின் துரதிருஷ்டம். பிரதமர் வேலை வாய்ப்பை பற்றி பேசி இருக்க வேண்டும், ஆனால் அதற்கு பதிலாக அவர் நாட்டு துப்பாக்கிகளை பற்றி பேசுகிறார் என்பது பீகார் மக்களின் துரதிருஷ்டம். பிரதமர் துப்பாக்கிகளை பற்றி பேசுகிறார், ஆனால் தேஜஸ்வி பீகாரின் முன்னேற்றம் மற்றும் அதன் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பற்றி பேசுகிறார். மேலும் இந்த முறை பீகார் தேஜஸ்வியுடன் ஒன்றிணைந்துள்ளது. மேலும் இந்த முறை எலெக்ஷன்ல போட்டியிடுபவர் தேஜஸ்வி அல்ல, ஒரு வேலை இல்லாத இளைஞர் எலெக்ஷனில் போட்டியிடுகிறார். மேலும் மெகா கூட்டணி அரசு அமைக்கப் போகிறது.